ஃபுல் ஹவுஸ் எஸ்டிமேஷன் சேலஞ்சில் எனக்கு டே 3. லாஸ்ட் வீடியோவில் 27 அடிக்கு 27 அடி உள்ள ஃப்ளோர் பிளானுக்கு சாயில் ரீஃபில் பண்ணிட்டு கிரேட் பீம் கீழே பிசிசி காங்கிரீட் போகிறதுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிரேட் பீம் காஸ்ட் பண்ணிட்டு 2 feet ஹைட்டுக்கு பேஸ்மெண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஓவராலாக லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம். நம்ம இப்போ காஸ்ட் பண்ணுற கிரேட் பீமோட ரேஷியோ வந்து M20 கிரேடு 1:1.563. ஸோ ஓவரால் சிமெண்ட் பேக் பார்த்தோம்னா 36 பேக் தேவைப்படுது. எம்சாண்ட் ஒரு யூனிட் தேவைப்படுது. 20 mm அக்ரிகேட் ஒரு 1.5 யூனிட் தேவைப்படுது. ரீபாருக்கு மெயின் ராட் வந்து 12 mm 32 நம்பர் தேவைப்படுது. 6 mm ஒரு 36 நம்பர் தேவைப்படுது. பிரிக் ஒர்க் வந்து நம்ம 2 feet கேஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 2 feet போகிறதுக்கு ஓவராலாக நம்பர் ஆஃப் பிரிக் வந்து ஒரு 3450 கல் தேவைப்படுது. 10 ரூபான்னு வச்சுருக்கேன். ஸோ 34,500 பிரிக்கோட காஸ்ட் ஆகுது. சிமெண்ட் பேக் ஒரு 16 பேக் தேவைப்படுது. பேக்கோட ப்ரைஸ் வந்து 320. 16 பேக்கு 5120. எம்சாண்ட் ஒரு 1.25 யூனிட் தேவைப்படுது. எங்கள் ஏரியாவில் 6500 எம்சாண்ட் கிடைக்கிது. ஓகே, உங்கள் ரீஜனில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மல்டிப்ளை பண்ணால் 1.25 மல்டிப்ளை 6500 போட்டோம்னா 8125 வருது. ஓவராலாக லேபர் காஸ்ட்டை பார்த்தோம்னா சென்ட்ரிங் காஸ்ட் ஒரு 26. சென்ட்ரிங் மீன்ஸ் சென்ட்ரிங் ரிமூவ் பண்ணி கொடுக்குறது, அது வாடகை எல்லாமே சேர்ந்துடும். காங்கிரீட் டீம் காஸ்ட் பண்ணுறது 12,500. மேசன் லேபருக்கு ஒரு 3850. அப்புறம் பிரிக் ஒர்க்குக்கு ஒரு 20,000 செலவாகும். லம்சமாக ஒரு 7,500 வச்சுருக்கேன். ஓவராலாக 1,53,212. இதுக்கு எக்ஸிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது கம்மியாக தான் உங்களுக்கு காஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சாயில் ஃபில் பண்ணுறதுக்கு பேஸ்மெண்ட்டுக்குள்ளார, அப்புறம் பேஸ்மெண்ட் லெவலில் பில் போடுவோம் 6 inch அதுக்கு. தென் பிசிசி போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ. நம்ம ப்ராஜெக்ட் கும்பகோணம், தஞ்சாவூர், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ஸில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் ப்ராஜெக்ட் இந்த ரீஜனில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் லம்சம்மாவோ அப்படி ஃபுல் ஒர்க் கான்ட்ராக்ட் பேசிக்ஸ்லேயே கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்.